ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா பார்டரில் இருக்குங்க. போன வழியே பார்த்தீங்கன்னா ஒடிசா பார்டரில் ஒரு இந்தியன் பங்கில் இருந்திருப்பாங்க. அங்கே தான் இருக்குதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். மணி 6 ஆகிடுச்சு. எல்லா வண்டி கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டியாட்டு தமிழ்நாடு வண்டி நின்றுருந்துச்சு. சில வண்டியெல்லாம் மேலே போகிறது, சில வண்டி தான் கீழே வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி கிளம்பிடுச்சு. நாமளும் அப்படியே லைனில் கிளம்பலாம். சரிங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒடிசாவுக்குள்ளே வந்தாச்சுங்க. பாலாசூர் தாண்டி இருக்கிறோம். பத்ராக் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தாபால் சாப்பிட உட்காந்துருக்கோம். இன்றைக்கி ஒன்றுமே செய்யலைங்க. டைமே ஒன்றும் செட் ஆகலை. இன்றைக்கி சாப்பாடு செய்யறதுக்கு 4லேருந்து செய்யணும். இன்றைக்கி மதியானம் கடையில் சாப்பிட்டோம், நைட்டு கடையில் தான் சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்க சொல்லியிருக்கோம். அது சாப்பிட்டு அப்படியே நம்ம தூங்க போகிறோம். அப்போ நம்ம தேவைதான் இதுதான் நைட்டு ஓட்டுறவர் அதிகமாக இதுதான் ஓட்ட போகிறாரு. படுத்து தூங்கி நம்ம அப்படியே தூங்கி காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு சமயத்தில் கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சொன்னோம். ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்ட்டாங்க. கடைசி நேரம் தீர்ந்து வச்சாமா. பிரியாணி மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். அதுதான் வந்திருக்குது. இதை எப்படி இருக்குது? ஒடிசா பிரியாணி நல்லா இருக்கலாமா? நம்மளும் சாப்பிட்லாம். வாங்க நீங்களே சாப்பிடுங்களாமா? ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பெங்கனா ரம்பாங்காடு ஏறிட்டு இருக்கிறேங்க. வரும்போது பார்த்துருக்கு ரம்பாங்காடுக்கு சரி அப்படியே கடல்லாம் காட்டியிருப்பேன். இப்போ நைட்டில் ஏறிட்டு இருக்கிறேங்க. இப்போ விடைகள் 5 மணி ஆகுது. செமையரும் கிளைமேட் அப்படி சில்லுன்னு. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், அந்த மலைக்கு நடுவில் அந்த நிலா அப்படியே நேரில் வரைக்கும் வேறு லெவலில் ஃபீலாக இருக்குது. நம்ம மேலே போகும்போது அந்த ரூட்டுங்க அங்கே வண்டி போகுது பார்த்தீங்களா? அதில் தான் நான் போனோம். நம்ம ஒடிசா முடிஞ்சு ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோங்க. ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த வண்டிக்காரர் மார்க்கெட்டு போகணும்னு சொன்னாருங்க. நம்மளுக்கு காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவர் போகிறது கருவாடு வாங்க போகிறாரு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேறு, அதனால் கருவாடு வாங்க எல்லாருக்கும் நிறுத்தி இருக்காருங்க. நாங்கள் அப்படியே நான் மார்க்கெட்டு போய் காட்டுறேன். ஃபுல்லாக பெரிய மார்க்கெட்டு நடக்குது. வெறும் கருவாடு தான் அதிகமாக இருக்குது. வாங்க அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். கருவாடு பார்த்தீங்கன்னா கிலோ 250 ரூபா. ஒவ்வொரு ரகம் பார்த்தீங்கன்னா டிரைவரை எடுத்துகிட்டு பக்கத்து வண்டிக்காரர். காய்ச்சல் இருக்குது, இல்லாத மாதிரியே இருக்குது. வர இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மீச மீன் தான் அது. எல்லா மீனுமே கருவாடா பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா மீனுமே கருவாடா பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் ஆகுது. ஒரு மாசம் இல்லை, ஒரு கட்டி பண்ணுதான் ஒன்றும் ஆகுது. ஒரு 10 ரூபாய் ஒன்றும் இல்லை. போட்டு கொடுங்க. 2 கிலோ 5 கிலோ 2 கிலோ 160. 2 கிலோ 160. 2 கிலோ ரூபா மேலே போட்டு கொடுங்க. போடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது எவ்வளோ சொன்னாங்கண்ணா மீன் கிலோ எவ்வளோ சொன்னாங்க இந்த கருவாடு 1 கிலோ 60 ரூபாயா 2 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா 110 ரூபாய்க்கா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருவாடு பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா சொன்னாங்க போட்டுக்கிறாங்கல்ல அண்ணா 2 கிலோ பக்கம் வாங்கினாரு 110 ரூபாங்க 10 ரூபா கம்மி இந்த கடைக்கார பையன் தமிழ் பேசுகிறாரு நல்லா எந்த ஊருன்னு தெரில சரி வியாபாரத்துக்கு எல்லா பக்கம் போவாங்க எல்லாம் கற்றுட்டாங்களா இருக்குது 4 கிலோ போதும் ஒன்று போடுறியா போடுறாங்க நீங்கள் போடுங்க ஐயா நீ எப்படி தமிழ்ல பேசுறீங்க தமிழ்நாட்டிலையா எத்தனை வருஷம் இருந்தீங்க 10 வருஷங்களா இதே வேலையா வேற வேலையா ஓ ஓகே ஓ சொந்த இது பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கருவாடு வாங்கியிருப்ப பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுங்க அது நான் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை கருவாடு மார்க்கெட் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லா கருவாடும் இங்கே இருக்குதுங்க சென்னை பக்கமெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெருசாக நான் பார்த்ததில்லை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே ஒடிசாக்குள்ளே இது வந்து ஹம்மா அப்படிங்கிற ஒரு இடங்க நம்ம வண்டிக்கார ஒருத்தர் வாங்கினார் அவனை நிறுத்தி பார்த்தோம் ரேட்டெல்லாம் பரவாயில்ல தான் நான் மீன் நம்ம கொண்டு காய வைக்கணும் கருவாடு கொஞ்சம் வதன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ஊர்லாம் நல்லா கருவாடாகவே கிடைக்கும் உள்ளேலாம் சுத்தம் பண்ணாமல் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா 2 கிலோ 110 ரூபாய்க்கு வாங்கினார் காலங்காலத்திலே பார்த்தீங்கன்னா ஆடியோ படி இறந்தாச்சு அப்படியே போயிட்டுருக்குறோம் ஜீப் நிற்குது இது வந்து ஒடிசா பார்டருங்க ஒடிசா முடிஞ்சு ஆந்திராவுக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம் அது 20 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க இது வந்து நான் போகிற ஸ்பீடு காட்டுது பாருங்கள் அதில் 41 40 காட்டுது 42 இங்கே அப்படியே பாருங்க இங்கேயும் அவ்வளோதான் வருது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இச்சாபுரம் வந்துட்டேங்க இச்சாபுரம் வந்து ஒடிசாக்குள்ளேருந்து ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆக போகிறேங்க ஃபைல் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபைல் வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க கொடுத்து போட்டு டோக்கன் வாங்குறதுக்கு வந்தங்க நம்ம வண்டி நம்பர் எழுதி கொடுத்துக்குறாங்க வந்து என்ட்ரி போட்டோம்னா 500 கொடுத்து என்ட்ரி போடணும் போட்டால் தான் வெளியே வர முடியும் இந்த டோக்கன் கொண்டு கொடுக்கணும் கேட்டில் கொடுத்தா தான் வண்டியை வெளியே விடுவான் ஃபைல் வாங்கிட்டு தானே இருக்குது ஃபைல் வாங்கிட்டு அப்படி போகலாங்க என்னோட ஆடியோ ஆஃபீஸு நம்ம வண்டி மெயின் ரோட்டில் நிற்கிது முன்னாடி அங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒடிசா முடிஞ்சு ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் அதாவது இச்சாபுரம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்குது அதில் பாருங்கள் மேலே சிவன் அண்ட் பார்வதி சிலை சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் ஜூம் பண்ண அவ்வளோதான் தெரிய மாட்டேங்குது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க என்ன கோயிலுன்னு தெரில ஆனால் இச்சாபுரம் இந்த ஊர் நம்ம இருக்கிறது வந்து இச்சாபுரங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கிறேங்க விசாகப்பட்டினம் அவுட்டரில் இருக்கோம் அதான் நேற்று ஒரு 6 மணிக்கு வண்டி எடுத்தேங்க 6 மணிக்கு வண்டி எடுத்து இது வரைக்கும் இங்கேயும் நிறுத்தவே இல்லை இப்போ மணி 3 ஆச்சுங்க விசாகப்பட்டினத்தில் சாயந்தரம் ஆகிடுச்சு 1 மணி நேரம் ஒரு 1 மணி நேரம் வண்டியை நிறுத்தி டயர்லாம் சூடு பிடிச்சிருக்குது
அவ்வளோ ஆரஞ்சு பேர் எடுக்கலான்ட்டு பார்த்துக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நிறுத்தி வச்சுருக்குங்க. விசாகப்பட்டினம் அவுட்டர் டோல்கேட்டு. தேவா அப்படியே டயர்லாம் தட்டி பட்டுருக்காரு. டயர்லாம் தட்டி பார்த்தாச்சுங்க. அப்படியே கிளம்பலாங்க. அப்படியே எடுத்து படித்தா ஒரு அண்ணாவர் ஆடியோ போயிடுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களை அடுத்த வீடியோ அண்ணாவர் ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? பாய். அப்படி நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ரொம்பவே பனியோடய சுற்றிட்டு இருக்கிறீ, அப்போ பதில் ஒரே மாதிரி இருக்கிறியன்ட்டு. என்ன பண்ணுங்க, வெயிலுங்க செம்ம வெயில். ஒடிசா தாண்டோன்னா ஆந்திராக்குள்ள செம்ம வெயில். அங்கே ஒடிசாலேயே வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க. முடியல. அதை அப்படியே போட்ட மணிலேயே சுற்றிட்டு இருக்கிறோம். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ணாவர் ஆடியோ ஆஃபீஸில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.